ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். தூக்கம் என்கின்ற துயிலினை அகற்றும் மெய்வழியின் சாலை வள நாடர் துயில் அகற்றும் தூய் மார்க்க நாதராம் நமது குலதெய்வ தேவேஸ்வரவர்கள் பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து இன்று நம்முடைய கற்பகர் சபையில் நமது ஜீவ சகோதரி சாலை பரமேஸ்வரி அக்கா அவர்கள் தங்கப்பலகை என்கின்ற ஒரு குழுவை திறம்பட நிர்வகித்து வருகின்ற சகோதரி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு படம் குறித்து காட்டி அதனை பற்றிய அது சம்பந்தமான நமது பெருமானவர்களது திருவாக்கியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதற்கு இணங்க இந்த மாதம் அக்கா அவர்கள் நமக்கு தந்துள்ள படம் வண்ணத்து பூச்சியின் படமாகும். அப்போ இந்த வண்ணத்து பூச்சியினை கொண்டு இதனை உதாரணமாக காட்டி நமது பெருமானவர்கள் அதன் வாயிலாக நமக்கு என்னவெல்லாம் விளக்கி அருள்கிறார்கள் என்கின்ற அந்த முத்துக்களை எல்லாம் நாம் இன்று காண்போம். அப்போ இறைவன் இந்த மனிதனை குறிவைத்துத்தான் இந்த சர்வ அண்டரண்ட சராசரங்களையும் படைத்தார்கள். எல்லா படைப்பும் இந்த மனிதனுக்கு ஊழியம் செய்வதற்காகத்தான், ஊழியக்காரர்களாகத்தான் படைக்கப்பெற்றுள்ளன என்று நம்முடைய பெருமானவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். எல்லா படைப்புகளுமே ஒரு நேர்மையான ஒரு வேலைக்காரனை போல அதனதன் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த வேலைக்காரர்களுக்கெல்லாம் எஜமானனாக இந்த மனிதன் தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு சூரியன் காலையில கரெக்டா இத்தனை மணிக்கு தான் உதிக்கணும், இத்தனை மணிக்கு தான் அஸ்தமனம் ஆகணும் அப்படின்னு தினமும் அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு விடுமுறையே கிடையாது. ஒரு தாவர இனங்களை எடுத்துக்கொண்டோம்னா அந்த தாவர இனங்கள் அந்தந்த பருவத்தில் அந்தந்த விளைவுகளை இந்த மனிதனுக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும். அவைகளுக்கும் ஓய்வு என்பது கிடையாது. ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம இத்தனை மணிக்கு தான் இதை செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் இல்லை. ஏன்னா நாம எல்லாத்துக்கும் எஜமானர் ஆயிற்று. நாம எந்த வேலைனாலும் எப்பனாலும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். அது எல்லாமே நம்ம கையில இருக்குது. அது போல இந்த மற்ற உயிரினங்கள் எல்லாம் இந்த மனிதனுக்கு உபயோகமாக இருப்பதற்காகவும் நமக்கு உதாரணம் காட்டி பேசுவதற்காகவும் தான் இந்த மற்ற உயிரினங்கள் எல்லாம் படைக்க பெற்றிருக்கின்றன அப்படின்னு நம்முடைய பெருமானவர்கள் அருள் செய்திருக்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பாம்பு புலியெல்லாம் ஏன் இறைவன் படைச்சாங்க? நம்மெல்லாம் தினமும் ராத்திரி படுக்கும்போது கொசு கடி தாங்க முடியல. இந்த கொசுவை ஏன் இறைவன் படைச்சாங்க? இந்த மனுஷனுக்காக தான் எல்லாம் படைச்சாங்கன்னா நம்ம நிம்மதியா தூங்க விடாம ஒரு கொசுவை கூப்பிட்டு ஏன் படைச்சாங்க அப்படிலாம் நினைப்போம். ஒரு அக்கினி நட்சத்திர வெயில் வந்துச்சுன்னா இந்த வெயில எதுக்கு இறைவன் கொடுத்தாங்க? ஆனா அந்த அக்கினி நட்சத்திர வெயில் எவ்வளவு தாவர இனங்களுக்கு தேவையானது அப்படிங்கிறத பெருமானவங்க அறிவிச்சுங்க. அது போல பாம்பை ஏன் படைச்சாங்க, புலியை ஏன் படைச்சாங்க அப்படிலாம் நம்ம நினைப்போம். இப்ப இன்னைக்கு கூட பெருமானவர்கள் அந்த புலியை பத்தி நமக்கு புலி நாடாவுல சொன்னதை நம்ம கேட்டோம். இப்படி எல்லாம் நமக்கு ஒரு புலி எப்படி யமனை அந்த புலிக்கு உதாரணம் காட்டி சொல்றாங்க. அப்ப யமன் கூட நம்ம நேசம் ஆயிட்டோம்னா அந்த புலி ஒரு குழந்தை அது கூடயே சின்ன பிள்ளையில இருந்து அது கூடயே விளையாண்டு வந்துச்சுன்னா, அந்த குழந்தை கூட பழகிச்சுன்னா, அந்த குழந்தை அது மேல ஏறி உட்கார்ந்தாலும் அது காதை பிடிச்சி திருவினாலும் என்ன செஞ்சாலும் குடிச்சுட்டு பேசாம இருக்கும். ஏன்னா பழகிடுச்சு. அதே நேரத்துல ஒரு ராஜா, ஒரு பெரிய ரகசக துரக பதாதிகளோட வர்ற சேனாபதிகளோட வர்ற ராஜாவா இருந்தா கூட பயப்படுமா? பயப்படாதா? ராஜாவை பார்த்தா பயப்படாதா அப்படின்னு தெய்வம் கேட்டாங்களே இன்னைக்கு நம்ம பார்த்தோமே. அப்போ இப்படி எல்லாம் நமக்கு உதாரணம் காட்டி பேசுறதுக்காக அதுக்காக தான் படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்முடைய பெருமானவர்கள், உன்னால ஒரு இலையின் காம்பை உண்டாக்க முடியுமா? முடியாதே. இறைவன் உண்டாக்கி இருக்கிற 1008 அண்டங்களையும் நம் பேரிலே என்ன குறிவைத்து உண்டாக்கி இருக்கிறான்? நாமெல்லாம் இறைவனின் மக்கள். இறைவன் நம் தந்தை அல்லவா? அந்த தந்தை நம் மீது வைத்திருக்கிற இரக்கத்தை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். உங்கள் மண்டையில் படவே படாது. நம்ம மண்டையில படாது. நம்ம இதெல்லாம் ஏன் படைச்சாங்க அப்படின்னு இறைவனுடைய படைப்புக்கே கோளாறு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். எல்லாவற்றையும் உண்டாதாரமாக நினைக்க கூடாது. பாம்பு புலி எல்லாம் என்ன காரணத்திற்காக படைக்க பெற்றன
என்ன அறிவு நமக்கு உண்டாவதற்காக படைக்க பெற்றன என்று எம்மை கேட்டால்தான் தெரியும். அப்போ அவங்களை கேட்டாதான் நமக்கு தெரியும் இந்த பாம்பு புலி எல்லாம் எதற்காக படைக்க பெற்றன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு வேப்ப மரத்துல இருக்கிற பூவுல தேன் இருக்கு, அந்த தேனை போய் நம்மளால எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதே. இன்னைக்கு சயின்ஸ்ல விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு, என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களே, யாராவது வேப்ப மரத்துல இருக்கிற பூவுல இருக்கிற தேனை எடுக்கிறதுக்கு ஒரு கருவி கண்டுபிடிக்கட்டுமே பார்ப்போம். அது இறைவனை தவிர யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியான ஒரு கருவியாகத்தான் பெருமான் அவர்கள் தேனி என்கின்ற ஒரு ஜாதியவே படைச்சு, அந்த தேனி அந்த பூவுல இருக்கிற தேனை உறிஞ்சுவதற்குண்டான கருவி குளங்களை எல்லாம் அதற்கு வச்சு படைச்சு, அதுல ஒரு துளி தான் இருக்கும். அந்த வேப்ப மரத்து பூவே இவ்வளோண்டு சின்னதா இருக்கும். அந்த பூவுல தேன் ஒரு துளிக்கும் கம்மியா தான் இருக்கும். அப்படி துளி துளியா அந்த தேன் சேகரிச்சு, அதை சேகரிச்சு வைக்கிறதுக்கு ஒரு கூடை கட்டி, அந்த கூட்டுல கொண்டு போய் அது குடங்குடமா நிறைச்சு வைக்குது. இந்த மனிதன் ஈஸியா போய் அந்த கூட்டை அழிச்சு அப்படி ஒரு குடம் தேனை எடுத்துக்கிறான். அப்படி இந்த மனிதன் இப்படி குடங்குடமா தேனை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பூவுல தேனை படைச்சி, அந்த தேனை உறிஞ்சுவதற்கு உண்டான கருவிகளை எல்லாம் கொடுத்து தேனி என்கின்ற ஒரு ஜாதியையும் படைச்சு, இறைவன் இந்த மனிதனை குறி வச்சு இப்படி எல்லாமே படைச்சிருக்காங்க. படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக அப்படின்னு ஒரு சுலோகம் சொல்லுவாங்களே, யானைக்காக படைத்ததாக சொல்லவில்லையே. தேனெடுக்க ஒரு ஜாதியையே படைத்தது உன்னை குறி வைத்துத்தானே. இதை நீ நினைத்து பார்த்ததுண்டா? இப்படியே இறைவன் செய்துள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து பார். சந்திர சூரியன் முதல் இந்த ஆகாயத்திலே உள்ள தத்துவங்களை எல்லாம் அடுக்கடுக்காக படைத்தானே. இப்ப சந்திர சூரியன் கூட நமக்கு சேவை செய்யறதுக்காகத்தான். இந்த சூரியன் வரலைன்னா இந்த பயிர்கள் எல்லாம் விளையாதே. சூரிய ஒளி இந்த பயிர்கள் விளைவதற்கு தேவை. இந்த பூமியில் விளையும் சர்வ விளைவுக்காக வேண்டியதெல்லாம் படைத்தானே. இப்படி 1008 அண்டங்களையும் இந்த மனுவின் முகத்திற்காகவே படைத்து தந்தவன் இந்த மனுவை அழிந்து போகவா அல்லது அவஸ்தைப்படவா படைத்திருப்பான்? ஆனால் இவன் எவ்வளவு இறைவனுக்கு எவ்வளவு விரோதியாய் போனால் இந்த நரக அதோகதிக்கு ஆளாக்கப்படுவான் என்று நன்றாக நினைத்துப்பார். அப்போ இவ்வளவு அண்டரண்ட சராசரங்களையும் இந்த மனிதனுக்கு சேவை செய்யற சந்திர சூரியான்ல இருந்து, ஒரு புலியில இருந்து, பாம்புல இருந்து, ஒரு தேனியில இருந்து, ஒரு கொசுல இருந்து எல்லாத்தையுமே இந்த மனிதனை குறி வச்சு படைச்ச இறைவன் இந்த மனிதனை இப்படி வீணாக போறதுக்கா படைச்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு உதாரணம் காட்டி நமக்கெல்லாம் பயன்படுவதற்காக தான் இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்குது. அது போல இந்த வண்ணத்தி பூச்சி கூட எப்படி நமக்கு உதாரணம் காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கா என்னன்னு பெருமானவர்கள் அருளி செய்யறதை நம்ம பார்ப்போம். இந்த வண்ணத்தி பூச்சி கூட நமக்கு பல அரிய கருத்துக்களை விளக்கி அருள்வதற்காக நமது பெருமானவர்கள் நமக்கு அந்த வண்ணத்து பூச்சியை உதாரணம் காட்டி பேசி அருள்வதற்காகவும் தான் படைக்கப்பட்டிருப்பதாகத்தான் தோன்றுகிறது. இப்போ இந்த வண்ணத்து பூச்சியை பற்றி இந்த உலக மக்களும் நிறைய உதாரணம் காட்டி பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த வண்ணத்து பூச்சிகள் வண்ண வண்ண சிறகுகள் கொண்டு அது படபடவென்று அந்த சிறகுகளை ஆட்டி பறந்து செல்கின்ற அந்த அழகை பார்த்து, ஒரு தோட்டத்துல வண்ண வண்ண மலர்கள் அழகழகாக பூத்திருக்கும். அந்த பூக்களை விட கூட அழகழகான வண்ண வண்ண சிறகுகளை கொண்ட இந்த வண்ணத்து பூச்சிகள் அந்த தோட்டத்தில் அப்படியே அங்கங்க சிறகுகளை அடித்து கொண்டு பறந்து கொண்டு திரிகிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த பூக்கள் தான் சிறகு முளைத்து பறக்கிறதோ அப்படி தோன்றும்படியாக இந்த வண்ணத்து பூச்சி பறக்கிறத பார்த்து இந்த உலக மக்கள் இந்த பள்ளி குழந்தைகள் பட்டாம்பூச்சி போல பறந்து திரிகிறதை இந்த வண்ணத்து பூச்சிகளுக்கு உதாரணம் காட்டி சொல்லுவாங்க. பள்ளி குழந்தைகள் பட்டாம்பூச்சி போல பறந்து திரிகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம கூட நம்முடைய இளமை காலத்தை பற்றி பேசும்போது அது ஒரு பட்டாம்பூச்சி போல நாங்கள் பறந்து தெரிந்த காலம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ இப்படித்தான் நாமெல்லாம் உதாரணம் காட்டி பேசுவோம். ஆனா நம்முடைய பெருமானவர்கள் இந்த இந்த வண்ணத்து பூச்சியை, இந்த பட்டாம்பூச்சியை எப்படியாக உதாரணம் காட்டி பேசுறாங்க அப்படிங்கிறத நாம இப்ப பார்ப்போம். இந்த வண்ணாட்டு பூச்சி இந்த வண்ணாட்டி அது வண்ணத்து பூச்சி தான் வண்ணாட்டி பூச்சி அப்படின்னு மருவி வந்தது. வண்ணத்து பூச்சி பலவித வண்ணங்கள் கொண்டிருக்கிறதுனால அது வண்ணத்து பூச்சி. இந்த வண்ணத்து பூச்சி
ஒரு குறைந்த ஆயுள் கொண்டதாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வண்ணத்து பூச்சிகள் அழகழகான பல பல வண்ணமான நிறங்கள் கொண்டதாக பறந்து திரிவதற்காக அது உருவெடுத்து வந்தா அது உருவெடுப்பதற்கு 4 நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன 4 நிலைகள் அப்படின்னா, முதல் நிலை முட்டை. இந்த வண்ணத்து பூச்சிகள் இலைகளுக்கு அடியில தான் போய் முட்டை இடுமா. அப்போ முட்டையாகத்தான் இருக்குது முதல்ல. அப்போ அந்த முட்டையிலிருந்து ஒரு கம்பளி பூச்சி போல ஒரு புழு உருவாகுது. அந்த முட்டை முதல் நிலை. அந்த கம்பளி பூச்சியால அந்த புழு 2ஆம் நிலை. அப்புறம் இந்த புழு மரத்துல இலைகள்ல தொங்கிக்கிட்டே இருக்கும். தொங்கிக்கிட்டே இருக்கும்போது அது வாயிலிருந்து ஒரு திரவம் சுரக்குமா. அந்த திரவத்தை கொண்டு அது உடம்பை சுற்றி ஒரு கூடு மாதிரி உண்டாக்கி கொள்ளும். அப்படி கூடு மாதிரி உண்டாக்கி அந்த கூட்டுக்குள்ள அந்த பூச்சி வாழும்போது அதை கூட்டுப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்குள்ளே இருந்து அது சிறகுகள் எல்லாம் முளைச்ச பிறகு அந்த கூட்டை உடைத்து கொண்டு அது அழகான வண்ணத்து பூச்சியாக அது வெளியே பறந்து வர்றது 4ஆம் நிலையாக இருக்கு. அப்போ முட்டை முதல் நிலை, கம்பளி பூச்சி 2ஆம் நிலை, கூட்டுப்புழு 3ஆம் நிலை, வண்ணத்து பூச்சி 4ஆம் நிலையாக இருக்கு. அப்போ இத கூட நமக்கு உதாரணமாக சொல்லலாம். நம்மளும் எப்படி ஒரு அசிங்கமான தோற்றம் தான் புழுவோட தோற்றம். அந்த அசிங்கமான தோற்றத்திலிருந்து ஒரு அழகான வண்ணத்து பூச்சி உருவானது போல நாம நரன் என்கின்ற ஒரு அசிங்கமான ஒரு பிறவி, ஒரு நாட்ச பிறப்பு, அதுலதான் நாமளும் பிறந்தோம். நமக்கும் 4 நிலைகள். நரன் அப்படி இருந்து அதுக்கப்புறம் மனுவாகி தேவனாகி அப்புறம் ஈசனாகவே ஆகணும். இந்த விதத்துல பார்த்தாலும் நமக்கும் இந்த வண்ணத்து பூச்சிக்கும் உதாரணமாக இருக்கு. இப்போ நம்முடைய பெருமான் அவர்கள் மான்வியத்துல அகில வலம் வரும் பருவத்துல அவங்க அந்த காட்டுல தங்களுடைய பிரானவர்களோடு அந்த காடு கரடு மேடு அதெல்லாம் சுற்றி வருகிற காலத்துல பார்த்த மரங்களோட பெயர்கள், செடிகளோட பெயர்கள், அவர்கள் பார்த்த பறவைகள், வண்டுகள், இதை பற்றி எல்லாம் குறிப்பிடும் போது அழுத வண்ணாத்தி அன்றிலும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ அந்த அழுத வண்ணாத்து அன்றில் அப்படின்னு ஒரு பறவை இருந்திருக்கு. இந்த பறவைகளின் சிறகோசை எல்லாம் அந்த வனத்தில் காணில் விரிந்து கிடந்தது அப்படின்னு பெருமான் அவர்கள் அருவி செஞ்சிருக்கிறதை நாம மானியத்துல பாக்குறோம். அப்போ இந்த வண்ணத்து பூச்சி என்கின்ற இந்த பறவை இனம் இந்த 4 வகை யோனி 7 வகை தோற்றத்துல இருந்து தானே இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களும் தோன்றுச்சு. அதுல இந்த வண்ணத்து பூச்சி எந்த யோனியில இருந்து தோன்றுச்சு அப்படின்னா அண்டம், முட்டைங்கிற ஒரு யோனியில இருந்து தோன்றிருக்கு. அது அந்த வண்ணத்து பூச்சி இலைகளுக்கு அடியில தான் முட்டை இடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இது தோற்றத்துல வச்சு எதை சார்ந்தது அப்படின்னா பறவை இனத்தை சேர்ந்தது. இப்ப பறக்கிறதெல்லாம் கொசு முதல் அண்டரண்ட பட்சி வரை பறவைன்னு வச்சாலும் அதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்படி அப்போ கொசுவும் பறவைதான், அண்டரண்ட யானையவே தூக்கிட்டு போற அண்டரண்ட பட்சியும் பறவைதான் அப்படின்னு நம்ம பெருமான் அவர்கள் அருள் செய்வாங்க. அப்போ இந்த வண்ணத்து பூச்சியும் பறவை என்கின்ற ஒரு தோற்றத்துல வந்துருது. இந்த வண்ணத்து பூச்சி ரொம்ப குறைந்த ஆயுள் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு 24 மணி நேரத்துல இருந்து ஒரு 8 மாதம், ஒரு 3 வாரம் அல்லது 4 வாரம், அது குறைஞ்சது அந்த அளவுதான் அதுக்கு ஆயுள் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. இது சில பல வண்ணத்து பூச்சிகள் ரொம்ப தூரம் பறக்கும். 20 கிலோமீட்டர் பறக்கிற வண்ணத்து பூச்சியும் இருக்கு. 3200 கிலோமீட்டர் கடல் தாண்டி அந்த பக்கம் வசந்தத்தை தேடி பறக்கின்ற வண்ணத்து பூச்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க வசந்தம் இருக்கோ அதை தேடி அது போகுமா. இந்த வண்ணத்து பூச்சி கூட்டு புழுல இருந்து வெளியே வரும்போது அந்த புழுவுக்குள்ள அந்த கூட்டுக்குள்ள அது ஒரு திரவத்தால உண்டானதுனால அந்த உடம்பெல்லாம் அந்த திரவத்துல ஈரமா இருக்கும்போது அதால பறக்க முடியாது. அப்படி வெளியே வந்த உடனே அந்த சூரிய வெப்பத்துல கொஞ்ச நேரம் குளிர் காய்ந்து அந்த சிறகுகள்லாம் உலர்ந்தா பிறகுதான் அதால பறக்க முடியுமா. அப்போ அது சிறகுகள் பறப்பதற்கு அதுக்கு அந்த சூரியனுடைய ஒளி தேவையாக இருக்கிறது. அது பறக்கிறதுக்கு வெப்பம் தேவையாக இருக்கிறது. அது கொஞ்சம் அது நல்லா பறக்கும் போது அந்த சிறகுல கொஞ்சம் தண்ணீர் பட்டு நனைஞ்சா கூட அதால பறக்க முடியாது. அந்த சிறகுகள் கொஞ்சம் சேதப்பட்டு போனா கூட அதால பறக்க முடியாது. அப்படி சிறகுகள் சேதப்பட்டு போகும்போது இந்த வண்ணத்து பூச்சி தரையில கிடந்து சுழண்டு சுழண்டு உதவியற்று
அது பறக்கிறதுக்காக துடித்து தவிக்குமா. இதத்தான் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு உதாரணம் காட்டுறாங்க. அந்த சிறகுகளை அது எப்படி அந்த சிறகுகளை இழந்து அது துடிக்குது தரையில கிடந்து, அதைத்தான் நமக்கு பெருமானவர்கள் நமக்கு உதாரணமா காட்டுறாங்க. இந்த வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் அது பிறந்த உடனேயே அந்த சூரிய ஒளியில அது கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து, அது பறக்கும் போது கூட அந்த சூரிய வெப்பத்துல போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து அந்த சிறகுகளை எல்லாம் உலர்த்தி கொண்டுதான் இருக்கும். அப்போ இதெல்லாம் இதைத்தான் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு உதாரணமாக காட்டி அருள்றாங்க. அதை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த வண்ணத்து பூச்சிகள்லாம் 2 சிறகு தான் இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அதுக்கு 4 சிறகுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதனுடைய நிலைகள் 4ஆக இருக்குது அப்படின்னு நம்ம இப்ப பார்த்தோம். இந்த பூமியில எத்தனையோ கோடி கோகுலங்கள் படைக்க பெற்றிருக்கு அப்படிங்கிறத, அது எல்லாமே இந்த மனிதனுக்காக படைக்கப்பட்டது, இந்த மனிதனுக்கு உதாரணம் காட்டி பேசுவதற்காகத்தான் படைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்முடைய பெருமானவர்கள் இன்னும் இவனுடைய அந்த தெய்வீக பிறப்பின் உன்னத பிறப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பெருமானவர்கள் எடுத்தருள்வதை நாம பார்ப்போம். திருமஞான குரல் பக்கம் 170. உன்னதம் என்ன பெற்ற எல்லாவற்றையும் இந்த தேவ பிறப்பே ஒரு சேர வாரி கொண்டு விட்டதால் அதற்கு சமத்துவமானது வேறொன்றும் இல்லை. ஆகவேதான் அதற்கு தனித்த யோனி தரப்பெற்றுள்ளது. இந்த தெய்வீக பிறப்பின் உன்னதத்தை இவன் எண்ணி பார்க்கட்டும் என்றுதான் இத்தனை கோடி கோகுலங்களையும் இந்நெடுங்கால காலத்தையும் இறைவன் படைத்தான். அப்போ இத்தனை கோடி கோகுலங்களை என்னென்னமோ இறைவன் படைத்தது. இந்த நெடுங்கால காலத்தையும் இறைவன் படைத்ததெல்லாம் எதுக்காக? இந்த மனிதனுக்கு புத்தி புகட்டுவதற்காக, உதாரணம் காட்டி பேசுவதற்காக, இவனுக்கு பயன் தருவதற்காக. அதுக்காக தான் இத்தனை கோடி கோகுலங்களையும் இறைவன் படைத்தான். அப்படி இருக்கும்போது இவன் ஒரு தனித்த யோனியில பிறக்கணும். அப்படி பிறக்காம நம்ம பார்த்தோமே அந்த 4 வகை தோற்றத்துல அந்த அசிங்க பிறப்பிலே இவன் இருந்துட்டான்னா, ஒரு பூச்சி அப்படின்னா நம்ம அதை மட்டமா சொல்லுவோம். இவன் அப்படி பிறக்கலைன்னா இவன் பூச்சியிலும் மட்டமாக போயிடுவான் அப்படிங்கிறத நமக்கு பெருமானவர்கள் எடுத்து காட்டுறாங்க. திருமஞான குரல் பக்கம் 174. தான் பாராததையும் தன் கையில் அகப்படாததையும் இப்படி தீட்டு கொண்டு தொழு என்று தொழுகிறானே, இவன் அதனால் என்ன பயன் அடைய போகிறான்? சீச்சி, இவனா அந்த சுத்தமெல்லாம் விழுங்கிய சுத்தத்தையும் அசுத்தம் என்று நிரூபிக்க வல்ல பேராதீன சுத்தத்துக்குள் நுழைய தகுதியானவன் இல்லை. இவன் தோற்றத்தில் மனுவே தவிர செயலில் பூச்சிதான். இப்ப இவனுடைய செயல் ஒரு பூச்சி மாதிரிதான் இருக்கு. ஒரு பூச்சின்னா அது அற்பமா தான் நம்ம நினைப்போம். உன்னோட செயலை வச்சு நீ பூச்சியிலும் அற்பமாக இருக்கிறியே. நீ ராஜாவா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, நீ படிச்சவனா இருந்தாலும் சரி, உன்னை ராசா பூச்சி, மந்திரி பூச்சி, படிச்ச பூச்சி, இது படிக்காத பூச்சி, இது பணக்கார பூச்சி, இப்படித்தான் இவங்களை சொல்லணும் அப்படின்னு பெருமானவர்கள் அருள் செய்யறாங்க. ராசா பூச்சி, மந்திரி பூச்சி, படித்த பூச்சி என்றுதான் இவனை சொல்ல வேண்டும். ராசா என்றால் நம்ம எல்லாம் ரொம்ப உன்னதம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பெருமானவர்கள் அதுக்கு அருள். ராசா, ரானா இருள், எப்போதும் பயமாகிய இருளில் செத்து கொண்டிருப்பவன் என்பதுதான் அதோட பொருள் அப்படின்னு பெருமானவங்க அருள் செய்யறாங்க. இப்படி ஒரு சாபக்கேடு அந்த பேருக்குள்ள மறைஞ்சு இருக்குது. இந்த நெடிய உலகத்தில் யாருக்காவது தெரியுமா? தெரியாததோ ஒரு சாபக்கேடுதான் இவை அறிவில் உள்ள சாபக்கேடு. இங்கே எம் கையகத்தான உங்களுக்கு மட்டும் ராசா, மந்திரி முதலிய லௌகீக உன்னதங்கள் மிகவும் மட்டமாக தெரிவது ஏன்? நமக்கு பெரிய ராஜாவா இருந்தால், எந்த ராஜாவா இருந்தா என்ன, இவன் ஒரு நாள் எண்ணங்கையில சிக்க போறவே தானே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வருதே. அப்படி ஒரு தைரியம், ஒரு வீரம் நமக்கு கொடுத்தது எது? இன்னைக்கு பெருமானவங்க அருள் செஞ்சாங்களே அந்த வெளிநாடால, ஒரு குழந்தை புலி கழுத்தை கட்டிக்கிட்டு இருந்தா கூட அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம எவன் வரும்போது அவன் கழுத்தை கட்டிக்கிட்டு வாப்பா பாத்துக்கலாம், நீ என் ஃப்ரெண்டு தானப்பான்னு சொல்லிட்டோம்னா அவன் நம்ம கூட பேசாம விளையாடிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம அவன் கூட பழகிட்டோம். அப்படி பழகுற பழக்கத்தை தான் தெய்வம் நமக்கு கற்பிச்சுட்டு வர்றாங்க. ராசாவா இருந்தாலும் அவன் பயப்பட மாட்டான் அந்த யமன். அதனாலதான் நமக்கு ஒரு ராஜாவா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் அவங்கள பெருசா நினைக்கிற எண்ணம் வரல. இவன் அவன் கிடக்குறான் நரக பயல், ஒரு நாளைக்கு எமன் கையில சிக்கிற பயல் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு பெருமானவர்கள் நமக்கு தோண்டி முடியாத ஒரு வீரத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க.
சில பூச்சிகளிடம் உள்ள விந்தைகளை பார்த்தால் மனிதனை பூச்சியினும் மட்டமாகத்தான் நினைக்க தோன்றுகிறது. இந்த பூச்சியெல்லாம் நம்ம மட்டமா நினைப்போம், ஆனா அதுல எவ்வளவோ விந்தைகள்லாம் இருக்கே. வண்டினத்தில் விரியன் வண்டு, மரகத வண்டு முதலிய பல வகை உண்டு. அவற்றில் விரியன் வண்டின் உடலானது கொழுஞ்சிப்பூ போன்ற அழகிய மஞ்சள் கலந்த பசுமை வண்ணத்தில் நீலக்கோடுகளை கொண்டது. அந்த வண்டோட அழகெல்லாம் பெருமானவர்கள் அகிலவலம் வரும் பருவ காலத்துல ஒவ்வொன்றையும் ரசிச்சிருக்காங்க. அவங்க பார்த்த மரங்களின் வகைகள், இத்தனை மரங்கள் இருக்கான்னு நமக்கே தெரியாது. அந்த வண்டுகளை கூட பார்த்து அந்த வண்டுகளுடைய உடம்புல உள்ள கோடுகளை, அதனுடைய வண்ணத்தை கூட அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. அதன் மேல் இளவெயில் தட்டின உடனே அவை பளீர் பளீர் என்று மின்னல் வீசும். இத்தகைய உன்னதத்தோடா மனிதனை ஒப்பிடுவது? அப்போ இவ்வளவு உன்னதமான பூச்சிகள்லாம் இருக்கே, இந்த பூச்சிகளோட இந்த மனிதனை நாம ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவன் இந்த தேவ பிறப்பு பிறக்கலைன்னா இவன் இந்த பூச்சியிலும் மட்டமானவனாகத்தான் ஆயிடுவான். அப்படிங்கறத இந்த பூச்சியை உதாரணம் காட்டி பெருமானவர்கள் நமக்கு அருளி செய்யறாங்க. அப்போ அசலென்று தெரிய காட்டி உன்னை அந்த பூச்சி மாதிரி நீ மட்டமாக போகாதபடிக்கு உனக்கு அசலென்று தெரிய காட்டி உன்னதத்துக்கு கொண்டு வரத்தான் இந்த உத்தியோகமனக்கானில் பிரம்மமுளை ஒன்று கிளம்பி படர்ந்து பேரிகை அடித்துக் கொண்டிருக்கிறது. நீ அந்த பூச்சியிலேயும் மட்டமாக போயிடக்கூடாது. நீ சர்வ அண்டரண்ட சராசரத்துக்கும் எஜமானாக படைக்க பெற்றவன். அப்படி ஆவதற்காகத்தான் இந்த உத்தியோகனக்கானில் ஒரு பிரம்ம முளை உன்னை அப்படி பெரிய எஜமானாக ஆக்குறதுக்காகத்தான் கிளம்பி பேரிகை அடித்துக் கொண்டிருக்கிறது. அது தனது பண்டை புராதன தனிமுதல் முழுமுதல் நிலைக்கு ஏறவென்ற மண்பரப்பில் அழிந்து போக நிற்கும் கூட்டத்தில் இருந்து இதுகாலம் தன்னை தனியே பிரித்துக் கொண்டு விட்டது. தன்னது அல்லாதவற்றையெல்லாம் அது விரைவில் அழிக்க நிற்கிறது. சுத்தமாகிய தன்னதில் அசுத்தமாகிய மற்றது சிறிதும் கலக்காமல் காவல் போட்டு விட்டது. ஆகாதது கலக்கு மேல் அதையும் அது அழித்து போடும். அப்போ இந்த தேவ பிறப்பு பிறக்காதவர்கள் எல்லாருமே பூச்சிதான். அது ராசாவா இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அது பூச்சிதான். அந்த பூச்சி கூட இவனை விட உன்னதமாகத்தான் இருக்கு. ஒரு வண்ணத்து பூச்சி கூட என்ன அழகழகான வண்ணம் கொண்டு அது எவ்வளவு படபடந்து அது பறந்து தெரியுது. அது பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. அப்போ இவனுக்கு இரக்கம் கொண்டு அந்த ஆதியானது இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. அசலென்று காட்டுறதுக்காக இந்த உத்தியோகனக்கானில் இந்த பிரம்ம முளை ஒன்று கிளம்பி படர்ந்து பேரிகை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அது ஆகாததையெல்லாம் அழிக்கப் போகிறது. இந்த அழிவை பற்றி தான் அது எப்படி அழிக்கப் போகிறது அப்படிங்கிறதையும் நம்முடைய பெருமானவர்கள் இந்த வண்ணத்து பூச்சியின் உதவியை கொண்டு அந்த அழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அந்த இறை திரு இறுதி நீதி நடவு வைப்பு அதுல நமக்கு பெருமானவர்கள் அருளி செய்யறதையும் நம்ம பார்ப்போம். ஆதிமை உதய பூர்ண வேதாந்தத்துல இறை திரு இறுதி நீதி நடவு வைப்பு அதுல நமக்கு இந்த வண்ணத்து பூச்சி உதாரணம் காட்டி இந்த அழிவை தன்னை சாராததெல்லாம் அது எப்படி அழிக்க போகுது. பூமி அடங்கலுக்கும் ஓடும் புராதனம் கூறுவது. இந்த பூமி முழுவதுக்கும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்ல, இந்த பூமி முழுவதுக்கும் அந்த புராதனம் கூறுது. என்ன கூறுது? தெய்வீகமை வழியில் தேடிடும் கூடாதமே, தெய்வீகமை வழியில் தேடிடும் கூடாதமே, ஆமனு ஈசனே தேவர் கருளமுதம் தந்தது. அந்த ஆமன் ஈசனே தேவர்களுக்கெல்லாம் அருளமுதம் தந்து கொண்டிருக்கிறது. கூட்டும் யுகத்தவசு வேதவராக கற்பம், கூட்டும் யுகத்தவசு வேதவராக கற்பம், காட்டில் 12 கனத்த தவ விளைவாள் பூமியடங்கலுக்கும் ஓடும் புராதனம் கூறுவது. இந்த
ஓதும் புராதனமானது, அந்த ஆதிக்கு முன் ஆதியானது உன்னை போல மனித தூலம் எடுத்து வந்து அது காட்டுல 12 ஆண்டுகளுக்கு மேல தவம் செய்து வந்து கூறுது. இந்த சாதாரணமாய் தொடுக்கும் சாதாரணமாய் விரோதி கிருது ஆண்டுல இந்த அழிவு நடக்க போகுது. இந்த நிறை செல்வம் உண்டு பண்ணிய இந்த பூமி இனிமே முளைக்க மாட்டேன்னு சொல்ல போகுது. உனக்காகவே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த இதெல்லாம் இனி ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்ல போகுது. மலைகள் எல்லாம் அல்லோகல்லமாக போகுது. செங்கல் தணல் போல் சந்திரன் செவந்து பயங்கரமாக கூழாங்கட்டி போல மாறப்போகுது. இந்த சூரியன் எல்லாம் கூழாங்கட்டி போல மாறப்போகுது. இந்த மூங்கில் காட்டு தீ போல முழங்கும் எங்கும் இறைச்சல் ஊர்வனங்களும் ஒளரி அலரும் கோரம் இதெல்லாம் நீ பார்க்க போற. நேர்வான் முடுமுடுத்து நிறன்று சரியும். இப்படி எல்லாம் அந்த அழிவை பற்றி எடுத்து சொல்லி அப்போ அந்த இடத்துல வண்ணத்து பூச்சி உதாரணம் கொடுக்குறாங்க. ஒன்றை ஒன்று பாராது மண்ணில் பூரண்டு உருளும். ஒன்றை ஒன்று பாராது மண்ணில் பூரண்டு உருளும் வண்ணாத்தி பூச்சியை போல் சின்ன பின்னங்களாகும். அப்போ நம்ம பார்த்தோமே இந்த வண்ணாத்து பூச்சி வந்து அதனுடைய சிறகுல ஒரு சின்ன சேதம் ஏற்பட்டுட்டா அது கடந்து தரையில கடந்து பறக்கிறதுக்கு துடின்னு துடிக்குமே. அதுதான் அந்த துடிப்பைத்தான் பெருமான் அவர்கள் நமக்கு உதாரணமாக காட்டுறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அது நல்ல சிறகை வச்சு பறந்து தெரிகிறதான் இந்த உலக மக்கள் எல்லாம் உதாரணமாக காட்டுவாங்க. ஆனா நம்ம பெருமானவர்கள் அது எப்படி துடிக்குது அது மாதிரி நீ வந்து துடிக்க கூடாது. நீ அந்த துடிப்புக்கு போகாம நீ மேலாந்தரம் வரணும். அது வந்து அந்த துடிப்பு அந்த சிறகு வந்து நனைஞ்சிட்டா அது கிடந்து பறக்க முடியாம தரையில கிடந்து துடிக்கும். அந்த சூரிய ஒளி பட்டு அந்த சிறகு காஞ்சிச்சுன்னா அது நல்லா பறந்து போகும். அது போல நமக்கு வந்து ஒரு ஸ்திரமான யோசனை நம்முடைய பெருமானவர்கள் அவங்களுடைய அந்த ஒளி அவங்களுடைய அந்த வடவாமுக அக்கினி அது கிடைச்ச உடனே நாம வந்து அந்த எப்படி அந்த வண்ணத்து பூச்சிக்கு அந்த சூரிய ஒளி கிடைச்ச உடனே அது சந்தோஷமா பறக்குதோ அது போல நமக்கு அந்த பெருமானவர்களுடைய அந்த வடவாமுக அக்கினியாகி அந்த வாக்குதான் நம்மளை வந்து அந்த யமன்ட்ட படபடன்னு சிறகை இழந்து தவிக்காம நம்மளை காப்பாத்துது. அந்த வண்ணத்து பூச்சி எப்படி துடிக்குது அப்படிங்கிறத நம்முடைய பெருமானவர்கள் மரண நேரத்துல நீ துடிக்கும் போது அப்படித்தான் இருக்குங்கிறத நமக்கு அருளி செய்யறாங்க. சிறப்பினுக்குரிய தலைநீரே எல்லாம் விளைவு பெரிய உலகீரே ஓயாம் மாறியரே. உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நாள் வரப்போகுதே. அந்த பெரிய நாள் இதுவரைக்கும் வந்த பாரவான்கள் எல்லாம் சொல்லி வந்தாங்க அந்த நாளை பற்றி. இனிமேல் என்னை தவிர எடுத்து சொல்ல யாரும் இல்லை. இனி உங்களுக்கு என்னை தவிர எடுத்து கூற வராததுமாகி அத்துயர் விரிந்த பெருநாள். இதை எடுத்து சொல்றதுக்கு இனிமே யாரும் இல்லை. ஏன்னா அவங்கதான் இறுதி தீர்ப்பர். இனி நமக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால அவங்க எடுத்து சொல்லும் போது அதை கேட்டுக்கணும் நாம. அப்படி ஒரு பெருநாள் வரப்போகுதே, அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? ஏதாவது ஒண்ணுன்னா வருமுன் காப்போம்னு திட்டம் எல்லாம் கொண்டு வர்றாங்களே இந்த உலகத்துல. மரணம் வரும் முன்னால காக்குறதுக்கு நீ என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கிற? அப்படி கொண்டு வராம கொடிய நாளினதற்குள் நீ நுழைஞ்சினா நுழைய முன்னாலே முகப்பு தரிசனைப்பட்ட மாத்திர உதறுதலினாலேயே இந்த உலகத்துல நீ இவ்வளவு நாள் அனுபவிச்சியே அவ்வளவும் மாறி நீ பெற்ற சுவையாகிய இன்பம் ஆண்மை மேன்மை அதிகாரம் அந்தஸ்து சுற்றம் சுத்தம் வீரம் அனைத்தும் மாறி கரிந்து ஒரு சிறிய அற்ப நேரம் மட்டுமே இருந்து வாழ்ந்ததாக நினைவு மறந்துவிட்டு நீ இப்ப எப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கியோ அதெல்லாம் மறந்து போயிருமே அந்த நேரத்துல. அதற்கு எதிரடையாக அப்ப வந்து நிக்குமே அந்த பேர் ஆபத்து, அது மட்டும்தான் உன் நினைவுல நிற்கும். இது எல்லாமே மறந்து போயிடும். அதற்கு எதிரடையாக அப்போது வந்து நிற்கும் திகில் கசப்பு அதிர் இடிபாடு வாரி இறைத்து துண்டு துண்டாகி துகளாகுதல் அனல் நாவு சுழண்டு குமுறுகளுடனே உருமி விரைகுதினாலே சகிக்குணா வாழ்னை மிஞ்சி வீறிட்டு அலறி ஓடல் திருகி திருகி சுழண்டு வண்ணாத்தி பூச்சி போல் உதவியற்று தவித்தல். அப்போ அந்த வண்ணாத்தி பூச்சி சிறகினை இழந்து எப்படி கீழே கடந்து தவிக்குமோ, பறக்கிறதுக்கு அது துடிக்குமோ, அது போல அங்க குலங்கள் எல்லாமே அது அந்த வண்ணத்து பூச்சியோட சிறகு குளிர்னாலதான் பறக்க முடியும். உனக்கும் அந்த மரண குளிர், அந்த மரண குளிரை நீக்கிறதுக்கு தான் உனக்கு விபூதி வேணும்.
அந்த வெற்றி தருகின்ற பூ போன்ற தீயில நீ உன் சிறகெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருந்தீன்னா இப்படி எல்லாம் துடிக்க தேவையில்லை. அந்த மரண குளிர்ல உன் சிறகு நனைஞ்சு போச்சுன்னா எப்படி அந்த வண்ணத்து பூச்சி சிறகு நனைஞ்சு போன உடனே அது பறக்க முடியாம திருகி திருகி சுழந்து சுழந்து உதவியேற்று தவிக்குதோ அதுபோல தவிப்பியே அப்படின்னு இந்த வண்ணத்து பூச்சி நமக்கு உதாரணம் காட்டி, திருகி திருகி சுழண்டு சுழண்டு வண்ணாத்தி பூச்சி போல் உதவியேற்று தவித்தல் இன்னும் இவை போல் அனந்த மகா கொடுமை நிறைவு வந்து விடாப்பிடியாக பற்றி கொண்டு விடுமே அப்பா பிறவியரே, இப்படியெல்லாம் வந்து பற்றி கொண்டு விடுமே அப்படின்னு இந்த வண்ணத்து பூச்சிய இந்த உலக மக்கள் சந்தோஷமா பறந்து திரியறதுக்கு தான் உதாரணம் காட்டுவாங்க. ஆனா நம்முடைய பெருமானவர்கள் அந்த அழிவு நேரத்துல எப்படி அந்த வண்ணத்து பூச்சி போல எல்லாம் சிதறந்து போகும், அந்த வண்ணத்து பூச்சி எப்படி துடிக்குதோ அது போல நீயும் துடிப்ப. அப்படி துடிக்காம இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும், அதுக்கு ஒரு வழி. இப்படித்தான் துடிப்பான்னு மட்டும் நம்மளை சொல்லிட்டு விட மாட்டாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நமக்கு அருள் செய்வாங்களே. அப்போ இதுக்கு இப்படிக்கும் ஒரு பெருநாள் வர்றது சத்தியம் தானே, பொய் இல்லையே. நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, பிறந்தா ஒரு நாள் இறந்து போகணும்னு தெரியுமே எல்லாருக்கும். அதற்கு நீங்கள் அப்போது என்ன செய்ய போகின்றீர்கள்? அதுக்கு என்ன செய்ய போற? வருமுன் காப்போம்னு என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கிற? வா, நீ ஒரு திட்டமும் கொண்டு வரலையா? வா, நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு திட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு பெருமானவர்கள் நம்மளை அழைக்கிறாங்க. அதற்கு நீங்கள் அப்போது என்ன செய்ய போகின்றீர்கள்? அதை பற்றி ஒரு நல்ல ஸ்திரமான யோசனை இன்றே இப்பவே செய்து, இப்போ உன்னுடைய கைகால் அங்கங்கள்லாம் நல்லா இருக்கே, இப்பதான் அந்த யோசனை செய்ய முடியும். அதனால சீக்கிரம் வா, நீ அந்த மரணம் வர்ற வர காத்திருக்காத, துரிதமாக வந்து விடும் பிறவியரே அப்படின்னு பெருமானவங்க நம்மளை அழைப்பாங்க. அப்போ இப்பவே செய்து அத்துயரை விட்டு விடுதலை பெறுவதற்கு முடிவு கட்ட இந்த உலகீரவர்களுக்கு உங்கள் சந்ததி பாரம் வரைக்கும், உங்களுக்கு மட்டும் இல்ல, இனி என்னை தவிர எடுத்து கூற வரலன்ட்டாங்க. அப்ப அவங்கள தவிரன்னா அப்ப நம்ம சந்ததி பரம்பரையெல்லாம் என்ன செய்வாங்கன்னு யோசிக்க தேவையில்லை. பெருமான் அவர்களுடைய வாக்கை எடுத்து பேசுறதுதான் அவங்களோட பிள்ளைகளை எல்லாம் அவங்க கருவிகளாக ஆக்கி வச்சிருக்காங்களே. அவங்க ஒலி நாடாவை இன்னைக்கும் நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே. அப்போ அவங்கதான், அவங்களுடைய வாக்கு தான் அவங்க பிள்ளைகள் மூலமா ஒலிக்கும், அவங்களுடைய வாக்குத்தான் ஒலி நாடாவுல ஒலிக்கும். அதுதான் இந்த உலகத்துக்கு இறுதி தீர்ப்பு. அப்படி உங்களுடைய சந்ததி பாரம்பரிக்கும் அவங்களுடைய அந்த வடவான் முக அக்கினியாகி அந்த நெருப்பு தான் நம்மளை காக்கும் இந்த மரணக்குழியில் இருந்து. உங்கள் சந்ததி பாரம்பரிக்கும் என்னை ஒரு விஷய மந்திராலோசனை தலைவராக இந்நாள் அனுப்ப பெற்று வந்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அப்போ அதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். அந்த வண்ணத்து பூச்சி போல நீ தவிக்காமல் அந்த அழகான சிறகுடன் பறக்கிற அந்த வண்ணத்து பூச்சியாய் நம்முடைய பெருமானவர்களுடைய அந்த வடவாமுக அக்கினி என்கின்ற ஒரு துணை கொண்டுதான் நாம வந்து அந்த மரணக்குளிர்ல மாட்டிக்கொள்ளாம, அதுல மாட்டிக்கொள்வீராகில் நீ வந்து துடிக்கணும். அப்ப அந்த வண்ணத்து பூச்சி போல சின்ன பின்னங்களாகும் அந்த அழிவு நேரத்துல. அப்போ அது எப்படி அந்த வண்ணத்து பூச்சி அந்த சிறகுக்கு ஒரு சிறு சேதம் ஏற்பட்டாலும் அது வந்து பறக்க முடியாம கீழே கிடந்து துடிக்குதோ, அந்த துடிப்பு போல நீ அந்த மரண நேரத்துல உனக்கு அந்த துடிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் என்னுடைய அருளமுத வர்ஷிப்பை நான் வந்து இடைவிடாம பொழிந்துகிட்டே அந்த வடவாமுக அக்கினி, அந்த சூரிய வெளிச்சம் அந்த சிறகுக்கு எப்படி தேவைப்படுதோ அது போல நமக்கு அந்த அக்கினியிலே நம்ம இருக்கணும், அந்த பிரகாசத்திலே நாம இருக்கணும், அந்த குளிர்ல நாம மாட்டிக்கொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வரமனைத்தும் கை கொண்ட ஒரு தேவ ரூபம் நமக்காக வந்து அந்த வண்ணாத்தி பூச்சி போல உதவியேற்று தவிக்கும் போது அதுல நம்ம மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக அந்த வடவாமுக அக்கினியை நமக்கு ஓயாம இடைவிடாது வர்ஷித்துக் கொண்டே இருக்கிறாங்க. இந்த சூரிய வெளிச்சம் நமக்கு, அந்த ஞான சூரியனுடைய அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம், அந்த அறிவு இருட்டுங்கிற ஒரு இருள நமக்கு இருக்கு. அந்த இருட்டுல இருந்து நாம தப்பிக்கிறதுக்காக இன்னைக்கு கூட பெருமா நமக்கு பிரம்ம வித்தை செயல் அது இப்போ இந்த உலகத்துல ஏது அப்படின்னு கேட்கிற நீ இந்த உலகத்துல இருக்க, உயிரை பார்க்க முடியுமா அப்படிங்கிற இந்த உலகத்துல நீ இருக்க, அப்படிலாம் இல்ல. எழுந்து வா, நீ படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்க்க முடியாது. எழுந்துச்சு வந்தீங்கன்னா நீ பார்க்கலாம், நீ அந்த மரணக்குழில மாட்டிக்கொள்ளாம தப்பிக்கலாம். அந்த வண்ணாத்தி பூச்சி போல இறுதியில நீ துடிச்சு சாகுற அந்த சாவு உனக்கு வேண்டாம். மென்மையாக அந்த சிறகுகளுடனே பறந்து செல்கின்ற அந்த நன்மரணம் உனக்கு கிடைக்கணும்னா பெருமான் அவர்களுடைய அந்த வடவாமுக அக்கினியில நீ எப்பயுமே குளிர் காஞ்சுக்கிட்டே இருக்கணும்
அந்த சிறகுகள் நனைஞ்சு போய்விடக்கூடாது அப்படின்லாம் நமக்கு உதாரணம் காட்டி நம்முடைய ஜீவனுக்கு வேண்டிய அந்த அருளமுத உணவை தினமும் பெருமானவர்கள் ஊட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த சிறகிழந்த வண்ணத்து பூச்சி தவிப்பது போல நாம தவிக்காமல் அந்த மேலாம்பரம் பெறணும் என்பதற்கு ஸ்திரமான யோசனையை நமக்கு கொடுப்பதற்காக, உங்கள் சந்ததி பாரம்பரைக்கும் தருவதற்காக நான் அனுப்ப பெற்று வந்திருக்கிறேன் அப்படின்னு பெருமானவர்கள் அருளி செய்தது போல நாமளும் அந்த அழகான வண்ணத்து பூச்சியின் சிறகு அது காய வச்சு அழகாக பறந்து திரிவது போல, அந்த சிறகு நனைஞ்சா அது துடிப்பது போல நாமளும் அந்த மரணக்குழியில் துடித்து விடாமல் பெருமானவர்களது அந்த வடபாமுக அக்கினி கொண்டு அந்த சிறகினை உலர்த்தி அழகான சிறகுடன் பறக்கும் வண்ணத்து பூச்சியாய் இந்த உலகத்திலும் பறந்து திரிந்து அந்த இறுதி நேரத்திலும் அந்த துர்மரணத்தை சந்தித்து விடாமல் அந்த நல்ல மரணத்தை பெற்று மகிழ்வுடன் அந்த பரமபதத்தை நோக்கியும் வண்ணத்து பூச்சி போல் பறந்து செல்வோம் பெருமானவர்களினுடைய உதவி கொண்டு என்று கூறி எனது முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.